தமிழ் பாடம் 6ஆம் வகுப்பு. சிலப்பதிகாரம் இயல் 2 சிலப்பதிகாரம் பக்கம் 26. இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்துக்கு மற்றொரு பெயர்கள் உண்டு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியங்கள். இந்த சிலப்பதிகாரம் பாடல்ல 3 இயற்கையில் இருக்கிற 3 பொருளை பாராட்டி சொல்லியிருக்காங்க, புகழ்ந்து வாழ்த்தி பாடியிருக்காங்க. என்னதுன்னா, திங்கள், ஞாயிறு, மழை. திங்கள் என்றால் நிலவு, நிலா, மூன். திங்கள் என்றால் நிலா, மூன். ஞாயிறு என்றால் கதிரவன், சூரியன், சன். மழைனா உங்களுக்கே தெரியும், ரெயின். இந்த 3 இயற்கை இதை தான் வாழ்த்தி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதோட பொருள் கூறுக நம்ம பார்ப்போம். திங்கள் நிலவு, மூன். கொங்கு மகரந்தம். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அழி கருணை. பக்கம் 28. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது அ ஆப்ஷன். தார், குறில் அ, தார், மாலை சொல்வாங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் ஆ, நெடில் ஆ ஆப்ஷன். ஞாயிறு, அதாவது சூரியன், சன். அது வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ, நெடில் ஆப்ஷன். வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. அ, குறில் அ ஆப்ஷன். பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். இ ஆப்ஷன். கொங்கலர். அவன் கூட்டல் அழிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ ஆப்ஷன். அவனளிப்போல். நயம் அறிக. இருந்தாலும் இந்த ஆன்சர்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கழுத்தில் சூடுவது அ, தார். கதிரவனின் மற்றொரு பேர் ஆ, ஞாயிறு. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல். நயம் அறிக. பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை என்றால் ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த பாடல்ல வர மேட்ச் ஆற ஃபர்ஸ்ட் லெட்டரை எல்லாமே எடுத்து நம்ம எழுதணும். அதுதான் சொல்றாங்க. போற்றுதும் போன்று, ஃபர்ஸ்ட் லெட்டர் போ, போ, முதல் எழுத்து மேட்ச் ஆகணும். மேரு மேல், ஃபர்ஸ்ட் லெட்டர் மே, மே. திகரி திரிதலன், தி, தி, ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகுது. பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகைனா 2ஆம் சொல், செகண்ட் லெட்டர். எதுங்க? செகண்ட் லெட்டர். திங்களை, கொங்கு, 1 2 செகண்ட், 1 2 செகண்ட் லெட்டர் மேட்ச் ஆகணும். மாமலை நாம, மா ம இருக்கு இல்லையா, மா 2வது லெட்டர். இது நா ம 2வது லெட்டர். ம ம மேட்ச் ஆகுது. போற்றுதும் பொற்கோட்டு 2வது லெட்டர் பெரிய இர், இர் மேட்ச் ஆகுது. இப்ப குருவினா பார்க்கலாம். சிலப்பதிகார காப்பியம் எவ்வவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை இருந்தாலும் ஆன்சர்ல எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரம் காப்பியம் எழுதிட்டு எவ்வவற்றைன்றதை அடிச்சுட்டு அது எழுதாம வான்நிலா, கதிரவன், வான்மலை, அதோட ஸ்பெல்லிங் வான், இந்த மகரலை, வான்மலை வாழ்த்தி தொடங்குகிறது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சிலப்பதிகார காப்பியம் இந்த வார்த்தையை விட்டுட்டு வான்நிலா, கதிரவன், வான்மலை வாழ்த்தி தொடங்குகிறது. செகண்ட் கொஸ்டின், இயற்கை
போற்றத்தக்கது ஏன், இயற்கையை ஏன் போற்றணும்னு கேட்குறாங்க. இதுக்கு பேஜ் நம்பர் 27ல் மேலேருந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கு அப்புறம் பாடலின் பொருள்னு ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேரால இங்கே சோழ மன்னன் இருக்கு இல்லையா, அது சோழ மன்னனின், இந்த இன்னு இருக்கிறத நீ இன்னு ஆக்கிக்கோங்க, சோழ மன்னனின் அது மட்டும் எடுத்துக்கிட்டு செகண்ட் லைன்லேருந்து வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது, அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். இது ஒரு லைன். அடுத்தது திருப்பியும் செகண்ட் பேரால ஃபர்ஸ்ட் லைனில் இந்த சோழ மன்னன் இருக்கிற இடத்துல நீ இன் சோழ மன்னனின் எழுதிட்டு ஆணை சக்கரம் போல் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனை போற்றுவோம். அடுத்த பேரா மூணாவதுல சோழ மன்னன், இந்த மன்னனுக்கு மேல சோழ ஆட் பண்ணிக்கோங்க. சோழ மன்னன் அருள் செய்கிறான், அது போல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மழையை போற்றுவோம். இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.